ஒரு காலம் சரியில்லாத காலத்தில் நீங்கள் எந்த மாதிரி தியானம் பண்ணாலும், யார் குருவாக இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. உடல் ஒரு நல்ல தேகத்தோட நல்ல செயலோடு இருக்கணும். ஆனால் இங்கே தியானம் பண்ணுற அத்தனை பேர்த்தோடைய உடலும் கம்ப்ளைண்ட்டோட தான் இருக்குது. உடலோட தன்மைகள் மாற மாற உடல் தொந்தரவாகி ஒருத்தன் முன்னேற முடியாமல் போயிடுது. என்னுடைய பித்தப்பை சரியில்லை, அப்போ மயக்கங்கள், எல்லையில்லாத தீவிரமான மயக்கங்கள் வந்துடும். நான் பார்த்த உயர்ந்த மருத்துவராக சொல்லக்கூடியவங்க இவங்க 2 பேரும் தான். அந்த சந்திரக்கலைங்கிற சூரியக்கலைங்கிற 2 காற்று தான். ஒரு குரு அருகாமையில் இருந்து கூட எனக்கு நுட்பமாக இப்படி வழி நடத்தி இதை செஞ்சிருக்க முடியுமான்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இது ஒரு சூட்சமத்தில், இது இயற்கையாக இறைவனால் நிகழப்பட்டது. ஆசனமே போடாமல், முத்திரையே பிடிக்காம கூட உயர்ந்த இடத்த, உயர்ந்த நிலையை பெற முடியும். அவங்க உடல்லாம் அவங்க சொன்ன பேச்சை கேட்கறதில்ல. அதனால தான் சொன்ன பேச்சு கேட்காதவங்களுக்கெல்லாம் பர்சனல் டாக்டர் இருக்கான். அவங்களே சரியாக செயல்படாததுனால தான் பர்சனல் ஜோசியக்காரர் இருக்கான். நம்பிக்கை அடிப்படையில் பழனிக்கு காவடி எடுக்கிறது, அப்புறம் குலதெய்வத்தன் கோயிலில் மொட்டையை போட்டு இருக்கிற உயிரோடு இருக்கிற ஆட்டை பிடிச்சி வெட்டி விட்டுறது, இந்த மாதிரி வேலைகளை பார்த்தா அவங்க உடல் சரியாயிருங்கிற ஒரு தன்மையில் நீங்கள் எல்லாம் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உருவ வழிபாடுங்கிறத அறிஞ்சிக்கிற வரைக்கும் தான் அது உனக்கு தேவைப்படும். அறிஞ்சிட்டேன்னா அதை விட்டு விலகிடுவேன். அப்போ நாங்களாம் சிறு வயதுலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்க. ஒன்றா வளர்க்கும் போது என்னை அவங்க மீட் பண்ணும்போது இவர் எப்போ சாவார், எப்போ கீழே விழுவாருங்கிற மாதிரியே பார்க்குறத, அவங்க பார்க்குறத என்னால் உள் உணர்வில் பார்க்க முடிஞ்சுது. தொடர்புலேயே இருக்கும்போது ஒரு கோயில் பிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு கோயில் எப்பயுமே கூட்டமாக இருக்குது, பயங்கரமான ஒரு செயலாக இருக்குது. மேலேருந்து அலைவரிசைகள் நிறுத்தப்பட்டோன்னே அதுக்கு கீழே விழுந்துச்சில்ல அணுத்துவல்கள், அது சேமிக்க வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு இத்தனை ஆண்டுகள்னு இருக்குது. அந்த சேமிப்பு இருக்கிற வரைக்கும் அந்த கோயில் பெரிய பிரகாசமாக இருக்கும். அந்த சேமிப்பு தீர்ந்தோடனே அந்த கோயில் சைடு எவனுமே போக மாட்டான். வகுப்பெடுக்கணும்னு நினைக்கிற ஒரு குருநாதரை நாம் சேமித்து வச்சிருக்கிறதுனால, வரம் பெற்று வச்சிருக்கிறதுனால தான் வகுப்பு எடுக்கிறோமா, இல்லை பிரபஞ்சத்தோட தொடர்போட வகுப்பு எடுக்கிறோமான்னு கூட தெரியாது. உங்களை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமைகளும் இந்த காலத்தில் பிரபஞ்சம் எனக்கு வழங்கியிருக்கு. ஆனால் ஒரு ஞானியை பொறுத்தளவுக்கு பத்திரிகை ஆஃபீஸை மூட மாட்டான். அவனோட வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் சொல்லிட்டு அவனுக்குன்னு ஒரு காலம் இருக்குது, அது முடிஞ்சவொன்னே அவன் கிளம்பி ஓடிப்பிடுவான். இப்போ நீங்கள் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பேர் கிரிவலை சுற்றுறது புண்ணியத்துக்காக, சாமிக்காக கிடையாதுங்க. என்னன்னு தெரியாமல் கர்மவினை தீர்ற வரைக்கும் சுற்றுவான். அவனோட கர்மவினை தீரப்போகுது, அவனுக்கு என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சிருச்சுன்னா சுற்றுறதை விட்டுருவான். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதன் இருக்கான். ஒரு மனிதன் மட்டும் ஏன் தியானத்தில் பெக்குலியராக வளர்றான், பெரிய ஞானி அளவுக்கு வளர்றான்னா அந்த உடலை அது தேர்ந்தெடுத்து அந்த உடல் வளர்ச்சி அடைகிறதுக்கு பிரபஞ்சம் உதவுது. இப்போ நீங்கள் அந்த வாலிண்டர் பக்தர்கள் இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, நீங்கள்லாம் வளரல. வளர்ந்தா உடைச்சிடுவீங்க. அதை நல்வழிப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்குனீங்கன்னா இந்த உடல் சுத்தமாகவோ, இந்த உடல் மேம்பட போது இறைவன் பாதையில் போகிறதுக்கு உங்களுக்கு பிரகாசமான வாய்ப்பு கிடைக்கும். ஒரு புத்தகம் படிக்கிறதோ, என் சம்பந்தமாக ஏதாவது என்னுடைய அந்த சொல்லி கொடுத்துருக்கிற அந்த மந்திரம் இது ஏதாவது பயன்படுத்தும் போது நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்கள் சுவாசத்தை கவனித்து ஒரு வேலை செஞ்சீங்கன்னா போதும். என்னை சந்திக்கிறது கூட நீங்கள் என்னை வணங்குறது அப்படின்னா உயர்ந்த வணங்குதல் உங்கள் மூக்கு துவாரத்தை கவனிச்சிங்கன்னாவே என்னை வணங்கினதுக்கு சமந்தான். நீங்கள் என்னை கும்பிடணும்னு பிரியப்பட்டீங்கன்னா, என் காலில் விழுகணும்னு பிரியப்பட்டீங்கன்னா உங்கள் மூக்கு துவாரத்தை நீங்கள் கவனம் வச்சிங்கன்னாவே அது என்னை வணங்கின மாதிரி தான். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமையாக இருக்கும். எனக்கு சால சிறந்தது என்னன்னா, உங்களுடைய தன்மைகளை மாற்றணும். அதுக்கு ஒரு வடிவத்தில் நமக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. அதை மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு பண்ணுறோம். இப்போ நம்மளை வணங்குவது அப்படிங்கிறது ஒரு சரணாகதி தத்துவத்தில் ஒரு 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 உன்னதமான செயலாக இருந்தாலும், அந்த சரணாகதி தத்துவத்துக்குள்ளே இருக்கிற செயல் என்னன்னா முழுமையாக நீங்கள் உங்களை உருவாக்கிக்கிறதுல தான் இருக்குது. இப்போ உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனையை மருத்துவர்கிட்ட போகாமல் சரி செய்ய முடியும்னா இந்த சந்திரக்கலை சூரியக்கலையால் தான் பண்ண முடியும். இப்போ சந்திரக்கலை சூரியக்கலையால் நம்மளால் சாதிக்க முடியாமல் நிறைய மக்களுக்கு போனதுக்கு முக்கியமான காரணம், ஒரு காலம் சரியில்லாத காலத்தில் நீங்கள் எந்த மாதிரி தியானம் பண்ணாலும், யார் குருவாக இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது.
அதே மாதிரி எல்லாருடைய தியானம் பண்ணுறவங்க, தியானம் பயணிக்கிறவங்களுடைய பயன்பாடுகள் எப்படி இருக்குன்னா, உடல் வந்து ஒரு நல்ல தேகத்தோட நல்ல செயலோட இருக்கணும். ஆனால் இங்கே தியானம் பண்ணுற அத்தனை பேர்த்தோடைய உடலும் கம்ப்ளைண்ட்டோட தான் இருக்குது. அதனால் யாரும் தியானத்தை பண்ண முடியாது, பண்ணினாலும் ரொம்ப நாள் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்புறம் அதில் வெப்பம் அதிகமாகிடுது, எரிச்சல் வந்துடுது, உடலோட தன்மைகள் மாறிடுது. அப்புறம் உடலோட தன்மைகள் மாற மாற உடல் தொந்தரவாகி ஒருத்தன் முன்னேற முடியாமல் போயிடுது. ஆனால் நான் உங்களுக்கு பல முன்னுதாரணங்கள் கொடுத்துருக்குறேன். என்னுடைய காலம், என்னுடைய நேரம், உலகத்தோட காலம் சரியில்லாத போது, மருத்துவமனையால் கைவிட்ட போது, மாத்திரை மருந்து ஊசிகளால் நான் முன்னேற முடியாத ஒரு சூழல் ஏற்படும் போது, இங்கே இருக்கிற நீங்கள் கொண்டாடக்கூடிய எத்தனையோ குருமார்கள் இந்த களத்தில் இருந்தும் ஒரு இரவில் முடிவெடுத்து பகலில் மருத்துவமனையை விட்டு வெளியில் வந்து காலை சரி செய்வதற்கு மட்டும் மருத்துவத்துக்குள்ளே போய் ஒரு டாக்டரை வந்து அணுகி அந்த காலை சரி செஞ்சுட்டு உடலை சரி செய்யறதுக்கான அத்தனை வாய்ப்பையும் இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் டாக்டராக இருந்து எனக்கு காலை மாலை இந்த சந்திரக்கலை சூரியக்கலையாலேயே என் உடலை சரி செய்து ஒரு நல்ல தேகமாக எடுத்துட்டு வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்துச்சு. அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறது ரொம்ப கடினம். ஏற்கனவே என் உடல் வந்து ஒரு பித்தவாவு கொண்ட உடல், எப்பயுமே வெப்ப சலனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உடல். அப்படியாப்பட்ட உடல் என்னன்னா, அந்த வெப்ப சலனங்கள் அதிகமாக இருக்கிற உடலில், பித்தம் அதிகமாக இருக்கிற உடல்ல என்னன்னா தியானத்தை செலுத்துறதுல ரொம்ப சவால் இருக்கும். ஏன்னா தியானத்துல நீங்க சாப்பிட்ற காய்கறிகள், குழம்புகள், நீங்க சாப்பிட்ற மற்ற எல்லா விஷயத்தையும் ஒரு இத்தனை சதவீதம் பித்த வடிவத்துக்கு மயக்கத்தன்மைக்கு மாற்றக்கூடிய செயல் வெப்பத்துக்கு உண்டு. அப்போ ஒரு மனிதனுக்கு நோய்வாய்வு எங்கேருந்து உருவாகுதுன்னா இந்த வெப்பத்திலிருந்து தான் உருவாகுது. அப்போ உங்கள் உடலுக்குள்ள ஆல்ரெடி இருக்கிற வெப்பத்திலேயே ஒரு நோய் தன்மை உருவாகுது. அதுலேயும் நீங்கள் பண்ணுற தியானத்துக்குள்ளேயும் வெப்பம் அதிகரிக்கிறதுக்கு, வெப்பத்தை தன்மையில் அதிகரித்து அது இன்னும் மயக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ எனக்குள்ள ஒரு பெரிய பாதிக்கப்பட்ட உடலாக இருந்து இந்த தியானத்துக்குள்ளே போகும்போது நான் சந்தித்த சவால் 2 சவால். ஒன்று, என்னுடைய பித்தப்பை சரியில்லை, பிற்றங்கள் அதிகமாயிரும். 15 நாளுக்குள்ள இந்த டேங்கு நும்பி வழிஞ்சிரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பித்தப்பை நும்பி வழிஞ்சிரும். அப்போ மயக்கங்கள், எல்லையில்லாத தீவிரமான மயக்கங்கள் வந்துடும். அப்போ தியானத்தை மேற்கொள்றது பெரிய சவாலாக இருக்கும், தலை சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ உடல் வந்து தன்மைகள் மாறி போயிடும். அப்போ தனக்குள்ளேயே ஒரு பயம் வந்துடும். சின்ன சின்ன ஒரு 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 உள்ளேயே வேர்க்கிற மாதிரி, ஒரு உடலே சில்னஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் ஏற்படும். அப்போ இதெல்லாத்தையும் மருத்துவமனைக்கே போகாமல் அந்த சுவாசம், அந்த தியானம், அந்த பித்தத்தை எப்படி வெளியேற்றுறதுக்கு, அந்த வெப்பத்தை எப்படி சரி செய்யறதுக்கான வாய்ப்புகளை அதுவே உள் உணர்வாக ஏற்படுத்தி கொடுத்து பல ஆண்டுகள் என்னுடைய பயணத்தை தொடர வச்சுச்சு. அப்போ அந்த உடலை அது நுட்பமாக பாதுகாக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் உள் உணர்வுல சொன்னிச்சு. உடலுக்குள்ள இருக்கின்ற தன்மைகளை, உடலுக்குள்ள இருக்கின்ற குடல் வாழ்வில் இருக்கிற கழிவுகளை, குடல் வாழ்வில் இருக்கிற ப்ராப்ளத்தை, கல்லீரல், கணையம், கிட்னி, லிவர், இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வேற வடிவத்துக்குள்ள மாத்துறதுக்கான வாய்ப்புகளை இந்த சந்திரக்கலையும் சூரியக்கலையும் நுட்பமாக, நான் பார்த்த உயர்ந்த மருத்துவராக சொல்லக்கூடியவங்க இவங்க 2 பேரும் தான். அந்த சந்திரக்கலைங்கிற சூரியக்கலைங்கிற 2 காற்று தான் இந்த உடல் தன்மையை மாற்றுறதுக்கு, என் வாழ்க்கையில் மாற்றுறதுக்கு. தனிப்பட்ட முறையில் நான் இன்னாருன்னு யாரையும் கை காட்ட முடியாது. என் வாழ்க்கையில் எனக்கு தெரியும், 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த என் உடலும் இன்றைய நாளில் இருக்கிற என் உடலும், என் உடலுடைய போக்கும் என்பது வேறு. அப்போ இந்த ஒரு செயலை, இந்த வடிவத்தை ஒரு மருத்துவரால் செய்யவே முடியாது. ஒரு தாய் தந்தையால் ஒரு கேர் எடுத்து இந்த வேலையை செய்யவே முடியாது. ஒரு குரு அருகாமையில் இருந்து கூட எனக்கு நுட்பமாக இப்படி வழி நடத்தி இதை செஞ்சிருக்க முடியுமான்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இது ஒரு சூட்சமத்தில், இது இயற்கையாக இறைவனால் நிகழப்பட்டது. அந்த நிகழ்வுக தான் என்னை அடுத்தடுத்த மூவ் பண்ண வச்சு. நான் தியானத்தில் முன்னேறினதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, என் உடலில் நடக்கிற பருவ மாற்றத்தை பார்த்துட்டு இதுக்குள்ளே ஒரு நிஜம் இருக்குது, இதுக்குள்ளே நம்பகத்தன்மையான ஒரு செயல் இருக்குது. இறைவன் என்பவன் நாம தேடுற மாதிரி கல்லு சிலைக்குள்ளேயோ கோயிலுக்குள்ளேயோ எங்கேயோ ஒரு இடத்துல படுத்து கிடக்கல. எந்த வடிவத்தில் வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்வான். அவனை நம்ம வந்து மிஸ் பண்ணிடாம கரெக்டாக எடுத்துட்டு போகிறதுக்கு ஒரே வழி இந்த தியானம் தான். அப்போ இந்த தியானத்தை நமக்கு என்ன வருமோ, அவன் சூட்சமத்தில் என்ன சொல்லித்தராங்களோ தான். எனக்கு வந்து முத்திரை பிடிக்க தெரியாது, கால் அடிபட்டு பாதத்து கீழே உடைஞ்சதுனால சரியாக சமணம் போட்டு உட்காந்து தியானம் பண்ண தெரியாது. அப்போ எந்த
ஆசனமும் என்னால் போட முடியாது. அப்படியாப்பட்ட ஒருத்தனுக்கு இந்த இரு சுவாசத்தை கவனிக்கிறது தான் பெரிய வேலை. அந்த இரு சுவாசத்துக்குள்ள பெரிய மாற்றத்தையும் பெரிய செயலையும் இந்த ஆசனமே போடாம முத்திரையே பிடிக்காம கூட உயர்ந்த இடத்த உயர்ந்த நிலையை பெற முடியும் அப்படிங்கிறதையும் எனக்கு வழிகாட்டப்பட்டது. அப்போ அந்த வழிகாட்டுறதுல நான் நுட்பமாக அடுத்தடுத்த சேஞ்சுகளில் நான் அதை வலிமையாக பிடிச்சிக்கிட்டேன், அதை ஒரிஜினலாக நம்பினேன், அதோட பயணித்தேன். அதுதான் இந்த உலகம் மாற்றம் அடைஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியாது, நான் மாற்றம் அடைஞ்சிருக்கேன். தியானத்தில் யார் மாற்றம் அடைஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது, தியானத்தால் நான் மாற்றம் அடைஞ்சேங்கிறத என்னால் ஒன்று சொல்ல முடியும். அன்னைக்கு இருந்த என் உடலுடைய மருத்துவ குறிப்புகள் இன்றைக்கும் ஹாஸ்பிட்டலோட குறிப்புகளில் ஏதோ நோட்டில் கூட இருக்கலாம். இன்றைக்கும் என்னை மருத்துவத்தில் பரிசோதனை பண்ணி பார்த்தா என்னுடைய உடலுடைய தன்மைகள் டோட்டலாக அப்போ இருந்த செயலுக்கும் இப்போ இருந்த செயலுக்கு கான்ட்ராஸ்டாக மாறிடுச்சு. அப்போ இந்த செயலை ஒரு விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்க முடியும் அப்படின்னுறதுக்கு ஒரு சாட்சியம் இதுதான். நான் பிறப்படுத்தேன், என்னுடைய நோக்கம் என்ன, வாழணும், குழந்தைகள், மனைவிகள், குடும்பங்கள், உற்றார் உறவினர்கள், இந்த நகரங்களில் எல்லா இடங்கள்லையும் பயணிக்கணும், நான் எனக்கு ஏற்ற மாதிரி சில வாழ்க்கையில் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு அடிப்படை தகுதி என்ன, பணமா, தங்கமா, புகழா? இல்லை, முதல் அடிப்படை தகுதி உடல். உடல் ஆரோக்கியத்தோட உடல் நல்ல செயலோடு இருந்தால் மட்டும்தான் பணம் வந்தாலும் புகழ் வந்தாலும் பேர் வந்தாலும் தாய் இருந்தாலும் தகப்பன் இருந்தாலும் எவன் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியும், அதோட பயணிக்க முடியும். உடல் அங்கிட்டு இங்கிட்டு விலகி போய் ஒரு மாறி போயிடுச்சுன்னா எது இருந்தாலும் நமக்கு அந்நியப்பட்டு தான் நிற்கும். அப்போ ஒரு உடல் சரியில்லாத ஒருத்தருடைய செயல் நீங்கள் சொர்க்கத்தை காட்டினாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயம்தான் இருக்கும். நீங்கள் உடல் சரியில்லாத யார்கிட்ட வேணாலும் தங்கத்தை காட்டுங்க, பணத்தை காட்டுங்க, எதை காட்டுங்க, அவங்க சிரிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எது இருந்தாலும் என் உடல் சரியா இல்லையே அப்படிங்கிற அந்த பயம் வந்துடும் அவங்களுக்கு. இதுதான் இதுக்குள்ள இருக்கிற பெரிய செயல். அப்போ அடிப்படை, நீ வாழ்க்கையில் எதுவும் உனக்கு தேவை கிடையாது, ஒன்றே ஒன்று தான் தேவை. நீ வாழ்க்கையில் சாதிக்கணும்னா உன் உடல் உன் சொன்ன பேச்சை கேட்கணும். எவன் சொன்ன பேச்சை கேட்கறதெல்லாம் இங்கே முக்கியம் கிடையாது, நீ சொன்ன பேச்சை கேட்கணும். நீ சாப்பிட்றத உன்னுடைய எந்த உபகரணங்கள் இல்லாமல் எந்த அடிஷ்னலும் இல்லாமல் அதுவே செரிமானம் ஆகணும். அதுவே இத்தனை மணி நேரத்துக்குள்ளே அது வெளியேறணும். அடுத்தது இத்தனை மணி நேரத்துக்குள்ளே வேற உணவை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும். அதே நேரத்தில் சரியானபடி இந்த உடல் அந்த ஏக்கம் சரியாக இருக்கணும். இப்படி சரியாக வீதாச்சாரத்தில் இயங்குனுச்சுன்னா நீ உனக்கும் மருத்துவருக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடும். அப்போ நீ இந்த உலகத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிறது இருக்க பற்றியா, அதை நிச்சயமாக எளிதாக சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகளை உனக்கு உருவாக்க முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ தியானத்தில் நம்ம வகுப்பு எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, இது வகுப்பை நான் எடுக்க வரல, ஒரு மனிதனுடைய அனுபவத்தை பகிர்றோம். ஒரு மனிதனுடைய நடந்த செயல்களை, அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அதை ஒன்றாக்கி மக்கள்கிட்ட என்னத்தை கொடுக்க விரும்புகிறோம் அப்படின்னா, எப்பயுமே நீங்கள் ப்ரெசன்ஸில் இருக்கும்போது உங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் உடலை தான் முதல்ல நோக்கி இருக்கணும். உங்கள் உடல் சரியாக இருக்க பட்சத்தில் தான் நீங்கள் எந்த பொருளையும் அனுபவிக்க முடியும், எந்த பொருளோடையும் பயணிக்க முடியும். அது நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான தொழிலதிபர்கள்லேருந்து அரசியல் தலைவர்கள்லேருந்து அவங்க உடல்லாம் அவங்க சொன்ன பேச்சை கேட்கறதில்ல. அதனால தான் சொன்ன பேச்சு கேட்காதவங்களுக்கெல்லாம் பர்சனல் டாக்டர் இருக்கான். அவங்களே சரியாக செயல்படாததுனால தான் பர்சனல் ஜோசியக்காரர் இருக்கான். அவங்களே சரியாக செயல்படாதனால தான் பர்சனல் சாமியார்கள் இருக்கான். அவங்க சரியாக செயல்படாதனால தான் பர்சனல் ஆடிட்டர் இருக்காங்க. அவங்க சரியாக செயல்படாதனால தான் பர்சனல் லாயர்ஸ் இருக்காங்க. இப்போ சரியாக செயல்படுற ஒரு ஞானிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாலும் அவன் மட்டும்தான் செயல்படுறான். அவனோட தனித்துவம் அப்படின்னா எவனுடைய நம்பியும் அவன் இல்லை, யாருடைய உதவியும் அவனுக்கு தேவைப்படுறதில்லை. அந்த கலை, சந்திரக்கலை, சூரிய கலைங்கிறது வெறும் உடலை மட்டும் உருவாக்கலை, எவனுடைய உதவியும் தேவையில்லைங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டுனுச்சு. எனக்கு லைஃப்பில் யாரோடைய பிடிமானமும் தேவையில்லாமல் நிற்க முடியுங்கிறதுக்கு இந்த சுவாசம் தான் அவ்வளோ பெரிய வேலையை காட்டுனுச்சு. இந்த சுவாசத்தில் இருக்கிற செயலில் நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக என்னுடைய உடலை நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன், நான் சந்தோஷமாக அனுபவிக்கிறேன். இதுதான் விஷயம். அப்போ என்னோட சந்தோஷத்துக்கு காரணம் பணம் இல்லை, புகழ் இல்லை, வேற எதுவும் கிடையாது. என்னுடைய சந்தோஷத்துக்கு காரணம் என் உடல் சந்தோஷமா இருக்கு. என் உடல் என் சொன்ன பேச்சை கேட்குது, என் உடல் எனக்கான ஒத்துழைக்குது. நான் செய்கிற பணிகளுக்கு, நான் போகிற பயணத்துக்கு, நான் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு, எல்லாத்துக்குமே இந்த உடல் அந்த சீர்தோஷணத்தை தாங்குது, அந்த செயல் வடிவம் பண்ணுது. அப்போ அந்த தாங்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இந்த சுவாச பயிற்சி, இந்த சுவாசத்துக்குள்ளே இருக்கிற செயல்கள் செயற்கையா இல்லை, இயற்கையா அது கிடச்சிச்சு. அதுதான் பெரிய விஷயம்.
இந்த தியானத்தை செய்ய முடியாத, இந்த தியானத்தை பண்ண முடியாத, இந்த கலையை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாத ஒருத்தனுக்கு கிடைச்சிச்சு. அதை கிடைக்கிற வரைக்கும் எனக்கு கடினமான சவால் இருந்துச்சு. கிடைச்சதுக்கப்புறம் என்னை சுற்றி 1000 ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இந்த உடலுடைய தன்மை எல்லா ப்ராப்ளத்தையும் எதிர்கொள்ள முடியுங்கிறது தான் ஒரு செயல். 1,00,000 பேர் ஒரு படையில் இருக்கிறது முக்கியம் இல்லை. அந்த படையை வழி நடத்துகிற தளபதி 1,00,000 பேர்த்தோட வலிமையாக இருந்தால் தான் அந்த படை ஜெயிக்கும். அந்த மாதிரி குடும்பத்தில் நீங்கள் வலிமையாக இருக்கணும்னா உங்கள் உடல் வலிமையாக இருந்தால் தான் நீங்கள் உங்கள் குடும்பத்தை வழி நடத்த முடியும், ஜெயிக்கவும் முடியும். நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, உடலில் சின்ன சின்ன குட்டி குட்டி ப்ராப்ளங்கள்லாம் வரும்போது அது ஏதாவது குட்டி குட்டி வைத்தியங்களை, கை வைத்தியங்களை பண்ணிக்கிட்டு அப்புறம் ஆஸ்பத்திரி போய்க்குவோம், அப்புறம் அதை செஞ்சுக்குவோம், இப்போ இதை செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நம்பிக்கை அடிப்படையில் மாரியம்மனுக்கு அதை செய்கிறது, சிவனுக்கு இதை செய்கிறது, பெருமாளுக்கு நடந்தே போகிறது, பழனிக்கு காவடி எடுக்கிறது, அப்புறம் குலதெய்வத்தம் கோயிலில் மொட்டையை போட்டு இருக்கிற உயிரோடு இருக்கிற ஆட்டை பிடிச்சி வெட்டி விட்டுறது, இந்த மாதிரி வேலைகளை பார்த்தா உங்கள் உடல் சரியாயிருங்கிற ஒரு தன்மையில் நீங்கள்லாம் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ ஒரு மனிதன், ஒரு ஞானியாகப்பட்டவன் இதெல்லாம் கால விரயத்துக்குள்ளே செய்கிற செயல்பாடுகள். எந்த ஞானியும் போய் குலதெய்வம் கோயிலில் மொட்டையை போட்டுட்டு உட்காந்துருக்கல. எந்த ஞானி தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிலேயோ, உலகத்திலேயோ உருவானவன் எவன்டா குலதெய்வத்து கோயிலுக்கு எந்த ஞானிடா போன ஞானி என்னை கூட்டிகிட்டு காட்டுங்க. இவன் தான் குலதெய்வம் கோயிலுக்கு போய் மொட்டையை போட்டு அவன் குடும்பம் சரியாயிருச்சுன்னு எவன் போனான்? மனிதனாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாமல் குலதெய்வத்தை பார்த்தா குடும்பம் நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், உங்களுடைய நம்பிக்கையை கெடுத்துடக்கூடாதுன்னு தான் என்ன மாதிரி ஆளுங்க ரொம்ப அதுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணாமல் வச்சுருக்குறோம். நான்லாம் பேச ஆரம்பிச்சேன்னா நீங்கள்லாம் ஒரு செய்கிற வேலைகள்லாம் பிழை மேலே பிழை, தவறு மேலே தவறு, செயல் மேலே செயல். உலகத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க, உருவ வழிபாடுங்கிறத அறிஞ்சிக்கிற வரைக்கும் தான் அது உனக்கு தேவைப்படும். அறிஞ்சிட்டேன்னா அதை விட்டு விலகிடுவேன். ஞானிங்கிறவன் அதுதான். இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தான், மனிதனாக பிறந்தது ஏன்னு தெரியாது. அப்புறம் மனிதனாக பிறந்ததுக்கான வாய்ப்புகளை தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் உருவம், எதுக்குடா அம்பாள் பெண்ணாக ஒரு உருவம் இருக்குது, ஆணாக ஒரு உருவம் இருக்குது, ஆணும் பெண்ணும் இல்லாமல் லிங்கமாக ஒரு உருவம் இருக்குது, குதிரையில் ஒரு உருவம் இருக்குது, கழுதையில் ஒரு உருவம் இருக்குது. இதெல்லாம் என்னங்கிறத அவன் நுட்பமாக கண்டுபிடிச்சான், ஒரு செயல் செஞ்சான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான், அதுலேருந்து விலகி எது நிஜமான பாதையோ அதை நோக்கி பயணிச்சான். அவன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் நிஜத்தை தெரிஞ்சுக்கிட்டு முன்னேறி போகிறதுக்கான வாய்ப்பை தான் உருவாக்கிக்கிட்டான். அவன் பின்னேறி போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கலை. நீங்கள் எல்லாருமே தனிப்பட்ட முறையில் எந்த கடவுளுக்கும் பெரிய போய் சாதகமாக செய்ய வேண்டாங்க. கடவுள் என்பவன் கட்சி நடத்தலை, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். கடவுள் என்பதுக்கு உறுப்பினர் தேவையில்லை. கடவுளுக்கும் உங்களுக்கு இருக்கிற தொடர்பு, நீ இந்த பூமியில் பிறந்துட்ட, நல்லா வாழணும், இந்த வாழ்க்கையை சீரழிக்காமல் நல்லபடியாக பார்த்துக்கணும், இதுதான் கடவுளுக்கும் உங்களுக்கு இருக்கிற தொடர்பு. உங்கள் குலதெய்வம் ஆடு கூடு நான் ரத்தத்தை குடிக்கணும்னு எதை கேட்டுட்டு உட்காந்துருக்கா என்ன? எவன் முதல்ல இதை கண்டுபிடிச்சி கொடுத்தான் அப்படிங்கிறதே பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அப்படி ஒரு செயல் வடிவத்தை சரி பரவாயில்ல, அதை ஒரு சரணாகதியாக கூட பண்ணுறீங்க அப்படின்னு கூட ஏற்றுக்கிட்டா கூட அதை எத்தனை ஆண்டுகளுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க? அதுலேருந்து நீங்கள் மாற்றம், இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க, யார் குலதெய்வம் கோயிலுக்கு போகலை? இப்போ எல்லாருடைய உடலும் சீராக இருக்கா? எல்லாருடைய உடலும் கரெக்டாக இருக்கானா? இல்லை. அதே நேரத்தில் தியானம் பண்ணால் எல்லாருடைய உடலும் கரெக்டாக இருக்கணும்ல? இல்லையே அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். நீங்கள் சரியான பிரபஞ்சத்திலேருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய தியானத்தை எளிமையாக யதார்த்தமாக அது உண்மை தத்துவத்துள்ள பண்ணுனா நீ மாற்றம் அடையாமல் எங்கே போகிற? நான் தான் சொல்கிறேனே, எனக்கு கைவிடப்பட்டாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச என் க்ளோஸ் நண்பர்கள் ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்னை எப்படி பார்த்தாங்கன்னா, அவ்வளோதான், இவர் லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படி தான் பார்த்தாங்க. இவரோட லைஃப் ஃபினிஷிங் அப்படின்னா அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணிக்குவாங்க. அப்போ நாங்களாம் சிறு வயதுலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்க. ஒன்றா வளர்க்கும் போது என்னை அவங்க மீட் பண்ணும்போது இவர் எப்போ சாவார், எப்போ கீழே விழுவாருங்கிற மாதிரியே அவங்க பார்க்குறத என்னால் உள் உணர்வுல பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அவங்களோட சந்திப்பை எல்லாத்தையும் நான் நிறுத்திக்கிட்டேன், அவர்களோட சந்திப்பை எல்லாத்தையும் தவிர்த்துட்டேன். அப்போ எனக்குள்ள வெறி இருக்கலாம், ஆதங்கம் இருக்கலாம். ஆதங்கத்தையும் வெறியும் வச்சுட்டு உடலை எப்படி சரி செய்ய முடியும்? உடலை எப்படி செய்ய முடியும்? ஒரு வெறியோட போய் இங்கேருந்து பழனி மலைக்கு நான் நடந்து போய் இந்த உடலை சரி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வெறியை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அதுக்கான சூழல் இயற்கை அமைச்சு கொடுத்த போது, இந்த உடல் மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது, அந்த 4 நபர்களும் இன்னைக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் என்னை பார்க்குற விதங்கள் வேறையா இருக்குது. அதை தாண்டி எனக்கு தெரியும்ல, என் உடல் எப்படி இருந்துச்சு, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, என்னுடைய பயணம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு மாற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ இது இயற்கையாக இப்போ எனக்கும் இந்த தியானத்துக்கும் இயற்கைக்கும் என்னன்னா, யார் நடுவில் மீடியேட்டரே இல்லை, எந்த மீடியேட்டரும் கிடையாது. அது இயல்பாக கிடைக்கிது, இயல்பாக கிடைச்சிச்சு.
அப்போ இயல்பாக கிடைக்குங்கிறத நான் பலமுறை பல செயல்களில் சொல்லிட்டேன். அப்போ அதை செயல்படுத்தினா நீங்கள் கடவுளை பார்க்க வேண்டாம். மீண்டும் சொல்கிறேன், கடவுளை பார்க்க வேண்டாங்க. முதல்ல அடிப்படை, நீங்கள் இந்த மனிதனாக இந்த உடல் எடுத்தீங்கல்ல, இந்த உடலையும் உங்கள் வாழ்க்கையையும் செம்மைப்படுத்துவதற்கும் சரி செய்யறதுக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கிட்டுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அடிப்படை இதுதான். இதை விட்டுட்டு நீங்கள் அடிப்படையில் வேற ஒன்று மாறி போனீங்கன்னா சரியாக இருக்காது. இந்த பூலோகத்தில், இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு அணுத்துவல்களில், அண்ட சராசத்தில் ஒரு ஒளியாக சில மலைகளில் விழுகுப்படுது. மேலேருந்து எப்படி இடி ஒரு மரத்தில் விழுந்தோன்னா இடி போகுதோ, அந்த மாதிரி ஒரு அணுத்துவல்கள் கீழே விழுவுது. அந்த மலை பகுதிகளே, அந்த வட்டாரமே ஒரு பெரிய பேர சக்தியாக, ஆற்றலாக மாறுது. எவனையோ ஒருத்தனை தடுத்து ஆட்கொண்டு அங்கே ஒரு கல்லை தூக்கி வச்சு ஒரு கோயிலை கட்டி விடுறாங்க. அப்போ அந்த மக்கள் அந்த இடத்துக்கு எவனெல்லாம் வர தொடங்குறானோ அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஒரு அலைவரிசை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கப்படுது. அப்போ ஒருத்தன் எப்படி பிரபலமாக ஒரு குருவானதுக்கு அப்புறம் ஆகுறானோ, அதை மாதிரி சும்மா கடந்த ஒரு மலை, நீங்கள் விராலி மலையை பார்த்தீங்கன்னா சும்மா கல் மலை தான் அது. அதில் என்ன அவ்வளோ பெரிய முருகன் சிலையில் எதுவும் விசேஷம் இருக்கா? என்ன விசேஷம் இருக்குது? அந்த கல் பாறையில், அந்த மலையில் ஒரு பேராற்றல் அண்டத்துலேருந்து விழுந்துச்சு. எப்படி இடி தூவல்கள் விழுவுமோ அந்த மாதிரி விழுந்துச்சு. அந்த விழுந்ததோட அலைவரிசையில் ஒருத்தனை பிடிச்சி தடுத்து ஆட்கொண்டு அங்கே கோயிலை தூக்கி கட்டி வச்சாதான் வருவான். வெறும் மலையை வச்சா எவனும் வரமாட்டான். அப்போ இந்த காலகட்டத்தில் எவனும் தியானத்துக்கோ, ஞானிகள் தியானத்தோ, கடவுள் தியானத்தையோ அறியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இவன் இந்த அலைவரிசையாச்சும் பெற்றுக்கிட்டு ஆரோக்கியத்தோட வாழ்றதுக்கு வாய்ப்பை உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு செயல் வடிவத்தில் தான் அங்கே ஒரு கோயில் உருவாக்கப்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் படையெடுத்து சாமி கும்பிட தொடங்கினான். இந்த மாதிரி தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கப்படுற எல்லா கோயில்கள்லையும் ஒரு அலைவரிசையில் மேலிருந்து அணுக்களாக விழுகப்பட்டது தான். அதே மாதிரி தான் உடல் ஒவ்வாமையில், உடல் தவிப்பில் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு, நண்பர்களால் புறக்கணிக்கப்பட்டு, உறவினர்களால் புறக்கணிக்கப்பட்டு, அடுத்தது நோயால் இத்தனை சதவீதம் பாதிப்பு, உறவினர்களால் இத்தனை சதவீதம் பாதிப்புன்னு வாழ முடியுமா அப்படின்னு சவாலாக இருந்த என் போன்ற ஒரு ஆளுக்கு தியானம் கிடச்சிச்சு. அந்த தியானத்திலேருந்து முன்னேற என்ன கிடச்சுன்னா, எப்படி இந்த மலைகள் தொடர்களில் ஒரு அணுத்துவல் விழுந்துச்சோ அந்த மாதிரி எங்கள் உடலுக்குள்ள அணுத்துவல்கள் விழுந்துச்சு. அந்த அணுத்துவல்கள் உழுவும் போது முற்றிலுமாக மாறப்பட்டோம். பெரிய சேஞ்சு கிடச்சிச்சு. அந்த சேஞ்சோட வெளிப்பாடு தான் தியானத்தில் பெரிய மாற்றத்தையும் பெரிய அதிசயத்தையும் நிகழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் உருவானுச்சு. இதே செயல் சராசரியாக இருக்கிற எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியுங்கிறது தான் என்னுடைய செயல்பாடுகளாக இருக்கு. அப்போ ஒரு இடத்துக்குள்ள விழுகப்படுற அணுத்துவல்கள் இத்தனை ஆண்டுகளுக்குன்னு ஆயுள் காலம் இருக்கும். அத்தனை ஆண்டுகள் தான் அந்த கோவில் பெரிய பிரகாசமாக ஒரு செயல்பாடுகளில் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த அலைவரிசைகள், மேலேருந்து அலைவரிசைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல மேலே இருக்கிற அலைவரிசைகள் நின்றுச்சுன்னா சேமித்து வச்சிருக்கிற அலைவரிசையை மட்டும் பயன்படுத்தலாம். நீங்கள் பார்க்குற கோடீஸ்வரன், நீங்கள் பார்க்குற பணக்காரன் பிச்சுக்கிட்டு ஹோட்டல் ஓடுது, பிச்சுக்கிட்டு டீ கடை ஓடுது. அதே மாதிரி இந்த பிரபஞ்ச பேராற்றலேருந்து மேலேருந்து அலைவரிசை, கீழே விழுந்த அலைவரிசை தொடர்புலேயே இருக்கும்போது ஒரு கோயில் பிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கோயில் எப்பயுமே கூட்டமாக இருக்குது. பயங்கரமான ஒரு செயலாக இருக்குது. மேலேருந்து அலைவரிசைகள் நிறுத்தப்பட்டோன்னே அதுக்கு கீழே விழுந்துச்சுல அணுத்துவல்கள், அது சேமிக்க வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு இத்தனை ஆண்டுகள்னு இருக்குது. அந்த சேமிப்பு இருக்கிற வரைக்கும் அந்த கோயில் பெரிய பிரகாசமாக இருக்கும். அந்த சேமிப்பு தீர்ந்தோடனே அந்த கோயில் சைடு எவனுமே போக மாட்டான். ஏன்னா அந்த கோயில் சைடு ஏன் போக மாட்டான்னா, அந்த கோயிலோட எண்ணமே மக்களுக்கு தோன்றாது. மக்களோட ஈர்ப்பெல்லாம் வேற எங்கே இருக்கோ அந்த திசையில் நோக்கிடுவான். இதே தான் ஒரு நடிகன், இதே தான் ஒரு அரசியல் கட்சி தலைவன். அவனுக்கு அவன் ஜாதகத்தில் இதுதான் வரம்னு சொல்லுவாங்க. அப்போ சேமித்து ஒரு செயல் கொடுத்துருக்குறாங்க. அந்த சேமித்து இவனுக்கு இது கிடைக்கும், இத்தனை ஆண்டுகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அலைவரிசை அவனுக்கு இருக்குது. அப்போ அலைவரிசை பிரபஞ்சத்திலேருந்து அவன் வரல. பிரபஞ்சத்திலேருந்து வந்துச்சுன்னா நல்ல செயலில் இருப்பான். பிரபஞ்ச தொடர்பு இல்லாதவன் தான் இங்கே இருக்கிற நிறைய சாமியார்கள். பிரபஞ்சத்தோட தொடர்பு இல்லாதவன் தான் இங்கே இருக்கிற கோடிக்கணக்காக சம்பாதிக்கிற நடிகன், தொழிலதிபர், விளையாட்டு வீரர். இந்த உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை பேரும் சேமித்து வச்சிருக்கிறான்ல, அது இருக்கிற வரைக்கும் ஆடுவான், அதுக்கு இருக்கிற வரைக்கும் பாடுவான், அதுக்கு இருக்கிற வரைக்கும் செயல்படுவான். அந்த சேமித்து வச்சது காலி ஆயிடுச்சுன்னா இந்த நடிகன் இருக்கும்போதே இவனை மறந்துடுவான். இன்னொருத்தன் புதுசாக வந்திருப்பான், அவன் மேலே அந்த உயிர் சக்தி, ஈர்ப்பு சக்தி வந்தோடனே இவனை விட்டுட்டு அவன்கிட்ட போயிடுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு இன்டெலிஜென்ட்டான தமிழ்நாட்டில், இந்தியாவில் எத்தனையோ அரசியல் பொலிட்டிக்கலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ சேமிப்பு இல்லாதவன் திறமை இருந்தால் கூட அவன் செத்த பணத்துக்கு சமந்தான். இப்படி தான் நீங்கள் பார்க்குற எல்லா கடைகளும், எல்லா முதலாளியும் இவனும் திறமைசாலிங்கிறதெல்லாம் உங்களுக்கு என்ன போல ஆள்களுக்கு அது சேமிக்க வைக்கப்பட்டது. தீர்ற வரைக்கும் இவங்கெல்லாம் ஒரு மாதிரி லைன் பேட்டில் இருப்பாங்க. தீர்ந்துருச்சுங்களே
இப்படியே 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 புறங்கையை தட்டி விட்டு அடுத்தவன் ஓடிடுவான். புரியுதுங்களா? இதான் அந்த சேமிப்பு தீர்ந்துருச்சுங்களே, அவ்வளோதான். இப்போ உங்களுக்குள்ள இங்கே இருக்கிற நிறைய பேருக்குள்ள அந்த சேமிப்புக்கான ப்ரெசன்டேஷன் ரொம்ப குறைவாக இருக்கு. அதனால தான் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, ஈகிட்ட போகிறதா, கொசுக்கிட்ட போகிறதா, கரப்பான்கிட்ட போகிறதா, பள்ளிக்கிட்ட போகிறதா, எவங்கிட்ட போனால் தீரும்னு வயிற்று வலியை பிடிச்சிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த சேமிப்பு இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவோன்னா, நீயே உனக்கே ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரியும், உனக்கே ஒன்று கிடைக்கிற மாதிரியும், உனக்கே ஒன்று எல்லாமே ஒரு மாற்றத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியும் நீ போயிடுவ. புரியுதுங்களா? இவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள். அப்போ ஒரு மனிதனுக்குடைய செயல்பாடுகள் தான். இப்போ என்கிட்ட சேமிப்பை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா நான் என்னன்னா பிரபஞ்சத்தோட தொடர்பு இல்லை. 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் என்னுடைய பணியை செய்யலாம். அந்த சேமிப்பில் ஒரு பெரிய கூட்டத்தையோ பெரிய சகாப்தத்தையோ பணத்தையோ ஆசிரமத்தையோ உருவாக்கலாம். அந்த பிரபஞ்சத்தோட தொடர்புங்கிறது மேலிருந்து அதோடைய செயின் தொடர்பு இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா அது வழி நடத்தும். அது நம்மளை எப்படி பண்ணோம்னா மிஸ்கைட் பண்ணாது. அது மிஸ்கைடு பண்ணாமல் அது என்ன பண்ணுன்னா இந்த காலத்துக்கு என்ன செயல்படுத்தணும், இந்த காலத்தில் மேலே பிரபஞ்சத்தில் என்ன நிகழ்கிறது, எதை கொடுக்கணும், எப்படி மக்களோட ட்ராவல் பண்ணணுங்கிறத அந்த தொடர்பு இருந்தால் தான் செயல்படுத்த முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய நீங்கள் முன்னாள் குரு ஆசீர்வாதம் பட்ட அத்தனை பேருமே சேமிப்புக்குரியவர்கள். பிரபஞ்சத்தோட தொடர்பில் இருந்தால் இப்படி ஒரு தியானத்தையோ ஒரு தீட்சையோ உங்கள்கிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க கொடுக்கப்பட்டிருக்க தியானம், அவங்க கொடுக்கப்பட்டிருக்க தீட்சை, அவங்க கொடுக்கப்பட்டிருக்க ஆசீர்வாதம் இதெல்லாம் சேமிப்பால் கொடுக்கப்பட்டது. தொடர்பு இருந்துச்சுன்னா லைவ்ல ப்ரெசன்ஸில் எது இருக்கோ பிரபஞ்சத்தில் அதை தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை தான் சேமிக்கப்படுறது தான் நம்ம என்ன சொல்கிறதுன்னா அந்த ஆன்மாவோடைய முன்ஜென்மத்தோடைய செயல்பாடுகள், அதோடைய பதிவு, அதோடைய ஆசை, அது ஆசையை தீர்த்துக்குது. புரியுதுங்களா? ஒரு சாமியார் பல ஆண்டுகளாக போராடி ஒரு விஷயம் கிடைக்காம திண்டாடினா இந்த பிறப்புல அவனுக்கு சேமிப்பு கிடைச்சி அவன் நல்லா வருவான்னு 4 திசையில 4 கிரகங்களை நல்ல கிரகங்களை படைச்சு விட்டுருவான். அப்போ அவனுக்கு ஒரு சேமிப்பு கிடைச்சிடும். அந்த 4 கிரகங்கள்லேருந்து ஆற்றல் கிடைக்கும் போது அவன் மேலே ஒரு பார்வை இருக்கும். அப்போ மக்கள் கூட்டம் கூட்டமாக அவன்கிட்ட அவன் சொல்கிறதையோ அவன் செய்யறதையோ அவன் ஒரு ஆசீர்வாதம் பண்ணால் அது பாட்டில் நடக்கும். அப்போ அதுக்குள்ளே என்னன்னா அவங்க பெரிய ஒரு கடவுள், இவர் கிருஷ்ணனுடைய மறு அவதாரம், இவர் பார்த்தாவே ராமர் மாதிரியே தெரிகிறாரு, இவரை பார்த்தா சிவன் மாதிரியே தெரிகிறாரு, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த சேமிப்பு முடிஞ்ச உடனே சுத்தமாக அவர் க்ளோஸ் ஆயிடுவார். அதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்து சைடு எவனும் போக மாட்டான். அந்த ஆசிரமம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி இந்தியாவில் உங்களுக்கு தெரியாது, நான் 100கணக்கான ஆசிரமத்தை சொல்லுவேன். சேமிப்பு முடிஞ்ச ஆசிரமம்லாம் என்ன கதையில் இருக்குது, என்ன செயல்பாட்டில் இருக்குன்னு, சேமிப்பு எந்த பொசிஷனில் இருக்கிறது அப்படிங்கிற ஆசிரமத்தையும் என்னால் சொல்ல முடியும். புரியுதுங்களா? இதுதான், இதை வச்சு தான் இதெல்லாம் ஒரு சராசரி மனிதரால் பார்க்க முடியாது, சராசரி மனிதரால் தெரிஞ்சுக்க முடியாது. வகுப்பு எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு குருநாதரை நாம் சேமித்து வச்சிருக்கிறதுனால, வரம் பெற்று வச்சிருக்கிறதுனால தான் வகுப்பு எடுக்கிறோமா, இல்லை பிரபஞ்சத்தோட தொடர்போட வகுப்பு எடுக்கிறோமான்னு கூட தெரியாது. புரியுதுங்களா? ஒரு தியானங்கிறது யார் வேணாலும் சொல்லி கொடுக்கறது, யார் வேணாலும் செய்யறது கிடையாது. அது எப்படி நிகழப்படுங்கிறதுக்கெல்லாம் அடிப்படை இருக்கு. அப்போ மக்களாக இருக்கிற உங்களுக்குள்ள அந்த நிகழ்வுகள் எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, எனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்குங்கிறதுக்காக சொல்லலைங்க. உங்களை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமைகளும் இந்த காலத்தில் பிரபஞ்சம் எனக்கு வழங்கியிருக்கு. இப்படியெல்லாம் ஏங்குது. இப்போ ஒரு பெரியவர் இருக்காரு, உங்கள் வீட்டிலே வயசான ஒரு பெரியவர். நாங்கள் வாழும்போது குழந்தையில் 5 வயசில் இருக்கும்போது எனக்கு நடந்த அனுபவத்தைன்னு உங்களுக்கு சொல்கிறாரு, 10 வயசில் இருக்கும்போது சொல்கிறாரு, 15 வயசில் இருக்கும்போது சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தோட ஒரு அனுபவத்தையும் அவர் சொல்லித்தர்றாரு. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு என்னன்னா நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகுங்கிறதுக்காக தான் சொல்கிறாரு. இப்போ இந்த பிரபஞ்சத்தில் என்னன்னா அது இருக்கிற சுற்றி நீங்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் அதோடைய அனுபவத்தை, அதோடைய செயல்பாடுகளை, இது இப்படி தான் உருவாக்கப்பட்டது, இப்படி தான் பயணம் இருக்குது, இப்படி தான் ட்ராக் அப்படிங்கிறத அது தெளிவுபடுத்துது. இதில் நீங்கள் தெளிவு அடைவீங்க அப்படிங்கிறத தாண்டி சொல்ல வேண்டியது அதோடைய ப்ரெசன்ஸ். புரியுதுங்களா? ஒரு பத்திரிகை முதலாளி என்ன பண்ணுவான், அச்சடிக்க வேண்டியது அவனோட பொறுப்பு, வாங்க வேண்டியதோ படிக்க வேண்டியதோ உன்னோட பொறுப்பு. நீ வாங்கலாம், படிக்காமையும் போகலாம். நீ வாங்கி படித்தனா அவன் மேலும் அந்த பத்திரிகையில் இன்னும் இன்ட்ரெஸ்டடாக வேலை செய்வான். இல்லைன்னா நீ படிக்கலைன்னா பத்திரிகை ஆஃபீஸை மூடிட்டு ஓடி போயிடுவான். ஆனால் ஒரு ஞானியை பொறுத்தளவுக்கு பத்திரிகை ஆஃபீஸை மூட மாட்டான். அவனோட வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் சொல்லிட்டு அவனுக்குன்னு ஒரு காலம் இருக்குது, அது முடிஞ்சவொன்னே அவன் கிளம்பி ஓடி போயிடுவான். அவ்வளோதான் விஷயம். அது எத்தனை ஆண்டுகளோ கழித்து பிரபலம் அடையலாம், அடையாமலும் போகலாம். ஆனால் அவன் சொன்னது அந்த செயல்பாடுகளில் எங்கேயோ ஒரு இடத்துல மக்கள்கிட்ட லைன் பெட்டில் வரும். அது இவ்வளோதான் விஷயம்.
இதுதான் உங்ககிட்ட நம்ம வந்து சொல்லணும்னு அடிப்படையாக நினைக்கிறோம். அப்போ தியானங்கிறத பொத்தாம் பொதுவாக ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு இல்லாமல் முதல்ல அடிப்படை உடலை சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். உங்களால் சரி செய்ய முடியாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்கிறவங்களில் ஒரு 2% பேர் வேணா உடல் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கலாம். பாக்கி எல்லாரும் உடல் ப்ராப்ளம் தான். அந்த உடலை சரி செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு கவனமான செயல்பாடுகள் இல்லை. அவ்வளோதான் இது. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு அடிப்படை தெரியலை. அப்போ நாம் என்ன செய்ய முடியும்? அடிப்படையே சொல்கிறோம். அடிப்படையோட கூறு தெரிஞ்சுக்கிட்டு என்னை சந்திக்க வரணும். அதையும் பண்ண மாட்டீங்க. அடிப்படை என்ன? ஒருத்தர் இருக்காரு, என்னுடைய அடிப்படை என்னன்னா, நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஆளை சந்திக்கும் போது நான் தியானத்துக்குள்ள சுவாசத்திலேருந்து மாற்றாதிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ சுவாசத்தை கவனித்து என்னை சந்திக்கிற 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ அரை மணி நேரமோ அந்த தியானமோ அந்த ஒரு நிலையில் அவரை பார்த்து அவர்கிட்டேருந்து ஒரு செயலை தான் நீங்கள் வந்து வைக்கணுமே வஞ்சிய என்கிட்ட வந்து நீ இதுக்கு எனக்கு அப்பளக்கட்டு கிடைக்குமா, எனக்கு வீடு கிடைக்குமா, நான் லாட்டி செட் ஒன்று வாங்கியிருக்கேன் அது உழுவுமா, பக்கத்தில் அந்த அங்கே குதிரை ஒன்று நிற்கிது அதை வெள்ளை குதிரையாக நிற்கிது அதை வெள்ளை குதிரையாக வாங்கலாமா கருப்பு குதிரையாக வாங்கலாமா அப்படின்லாம் நீ கேட்கக்கூடாது. ஏன்னா ஒரு பிரபஞ்சம் சூட்சமத்தில் ஒளியாக வரும், அதுக்கிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருப்பியா? அப்போ ப்ரெசன்ஸில் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறதுக்காக பிடிச்சி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அவர் அணுகிறதுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, அப்படி தான் அணுகணும், அப்படி தான் செயல்படுத்தணும். அதை விட்டுட்டு நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாங்கிறது பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தவும் கூடாது. அது உங்களுக்கு தான் கால வரையும் லேட் ஆகிட்டு இருக்கும். நான் ஏதோ உங்களோட மனம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சில விஷயத்த வந்து நான் பார்த்து சொல்கிறதோ இல்லை உங்கள்கிட்ட வந்து அதை கேட்கறதெல்லாம் ஒரு செயல் சொல்லலாம். ஆனால் உண்மைங்கிறது அப்படி இல்லை. புரியுதுங்களா? நான் சதுரகிரிக்கு போனேன், ஒரு குகை இருந்துச்சு. அந்த குகைகிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறதோட 10 நிமிஷம் ஆழ்ந்து போனேன். அந்த 10 நிமிஷம் ஆழ்ந்து போகிறதில்ல எனக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன், எனக்கான ஒரு வாய்ப்புகள் என்ன கிடைச்சிச்சுன்னா, அடுத்தது நீ எங்கே போகணுங்கிறத எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு. அப்போ இந்த வாய்ப்பை நான் பேசிக்கிட்டே நான் ஸ்டாப்பு, எனக்கு குழந்தை வேணும், எனக்கு வந்து வீடு வேணும், என் தொழில் வந்து பிச்சுக்கிட்டு ஓடணும் அப்படின்னு அந்த குகைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு என் மனம் அமைதி பெறாது, எனக்குள்ள உள் உணர்வு அந்த கிளர்ச்சி ஏற்பட்டு பேசாது. அப்போ ஒருத்தன் அமைதியாகி ஒருத்தன் செயல்பட்டாதான் அவனுக்கு உள் உணர்வே பேசும், உள் உணர்வு வழி நடத்தும். அப்போ அந்த உள் உணர்வு அசிரி ரீதியில் ஒரு குரல் கேட்கறதுக்கு முதல்ல நீ அமைதியாகணும், அதுக்கு முதல்ல நீ தயாராகணும். நீ வந்து தயாராக இல்லாத பட்சத்தில் அது எப்படி நடக்கும்? புரியுதுங்களா? இதுதான் இப்போ நீங்கள் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பேர் கிரிவலம் சுற்றுறது புண்ணியத்துக்காக சாமிக்காக கிடையாதுங்க. என்னன்னு தெரியாமல் கர்ம வினை தீர்ற வரைக்கும் சுற்றுவான். அவனோட கர்ம வினை தீரப்போகுது, அவனுக்கு என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சிருச்சுன்னா சுத்துறதை விட்டுருவான். சுத்துறவன் அத்தனை பேருக்குள்ளேயும் தன்னை யாருன்னு தெரியாமல் கர்ம வினையில் பிரச்சனையில் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏன் சுற்றுறான்னா சொல்யூஷன் தெரியாது, எந்த இடத்துல எது கிடைக்கும்னு அவனுக்கு தெரியாதுங்க. கிடைக்காதவன் தான் ஊரா அலைவாங்க. கிடைச்சவன் என்ன பண்ணுவான்னா எது எங்கே கிடைக்கும்னு தெரிஞ்சவன் ஊரா அலைய மாட்டான், எந்த இடத்துல கிடைக்குமோ அது தெரிஞ்சுக்குவான். இப்போ சதுரகிரி மலைகிட்ட ஒரு குகையில் உட்காரும்போது அடுத்தது நீ எங்கே போகணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்போ அது கரெக்டாக அது கைட் பண்ணுது. அப்போ நீ என்னன்னா, நான் கைட் பண்ணலன்னா என்ன பண்ணுவேன், சதுரகிரி உச்சிக்கு போகணும், இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாக சுற்றணும் அப்படின்னு நானும் வந்து இந்த மரம் வெட்டுறவங்க கதையாக சுற்றிட்டு அலைஞ்சிருக்கலாம். இல்லை இந்த காட்டில் வந்து விலங்குகளை வேட்டையாடுற மாதிரி சுற்றிருக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகணும்னா அது உள் உணர்வுல தெளிவாக செஞ்சாதான் அது கால விரயம் இல்லாமல் உடலையும் விரயப்படுத்தாமல் அந்த விஷயத்தை போய் பெற முடியும். அப்போ அந்த உள் உணர்வுல கரெக்டாக ஒரு நேர்கோட்டு பண்ணி இந்த ரூட்டில் போ, இங்கே போய் உட்காரு, அங்கே போய் அவரை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அது கரெக்டாக வேலை நடக்குது. அப்போ ஒரே நேரத்தில் 50 இடத்துக்கு போகிறதோட எந்த இடத்துக்கு போகப்படணும், எந்த செயல் செய்யப்படணும்னு இருக்கு, அது ரொம்ப முக்கியம். அப்போ அது இல்லாமல் இயலாமையில் நம்ம பாட்டில் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே கிடக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ அந்த இயலாமையில் செய்யறதுங்கிறது தான் கர்ம வினையோட வெளிப்பாடு, கர்ம வினையோட செயல்பாடுகள்னு நம்ம வந்து சொல்றது. புரியுதுங்களா? அப்போ தன்னை வந்து யாராவது ஒருத்தர் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, அவங்களும் அந்த உள் உணர்வுக்கு வாய்ப்பை உருவாக்கிக்க மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. அப்போ ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஞானிங்கிறது பிரபஞ்சங்கிறது உருவம் கிடையாது, ஒரு அலைவரிசை. அப்போ அதை தொடர்பு கொள்ளணும்னா சுவாசத்து வழியாக காற்று மூலியமாக தான் தொடர்பு கொள்ள முடியும். 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று காற்று, இன்னொன்று உன்னுடைய கவனத்தை வைக்கணும். நீ கவனத்தை உடலில் எந்த இடத்துல கவனத்தை வச்சு அந்த காற்றை நீ நினைக்கிறியோ அந்த காற்றுலேருந்து ஒரு அலைவரிசை வந்து உன்னை வழி நடத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும்.
அது பல ஆண்டுகள் அந்த பணி நடக்கும். அதில் பல ப்ராசஸ்களில் இருக்கும். அதில் முதல் ப்ராசஸ் சக்ஸஸ் பண்ணுறது எங்கே அப்படின்னா, அது பல நாள் அந்த பணி செய்யணும்னா முதல்ல உன் தேகம் சரியாகணும். இதுதான் ரொம்ப முக்கியமான வடிவமாக இருக்கு. அப்போ தேகத்தை சரி செஞ்சாதான் இறைவன் என்ன சொல்லுவான்னா, நமக்குள்ள குடியிருக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். புரியுதுங்களா? ஒரு மலைத்தொடரில் ஒரு அணுத்துவல்கள் விழுவுது. திருவண்ணாமலையில் நீங்கள் சுற்றிக்கிட்டு கிடக்குறீங்கல்ல, ஒரு இடிச்சு எப்படி விழுவுமோ அந்த மாதிரி திருவண்ணாமலையில் இந்த மலையில் ஒரு அணுத்துவல்கள் மேலேருந்து கீழே விழுந்துச்சு. அதோட வெளிப்பாடு தான் இத்தனை லட்சம் பேர் சுற்றுறதும் இங்கே திருவண்ணாமலையாக கன்வெர்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணமே அதுதான். அப்போ அந்த அணுத்துவல்கள் சும்மா பூதியாக விழுவாது. கல்லில் 1000 கல் இருக்குது தமிழ்நாட்டில், 1000 மலைத்தொடர்கள் இருக்குது. எல்லா இடத்துலையும் விழுவ வேண்டிதானே? ஏன் வெகு சில இடத்துல அது விழுவுதுன்னா, அந்த இடத்த தேர்வு பண்ணி அந்த இடத்துக்கான செயல்களை பல ஆண்டுகள் திட்டமிட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லை விழுவும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதன் இருக்கான். ஒரு மனிதன் மட்டும் ஏன் தியானத்தில் பெக்குலியராக வளர்றான், பெரிய ஞானி அளவுக்கு வளர்றான்னா, அந்த உடலை அது தேர்ந்தெடுத்து அந்த உடல் வளர்ச்சி அடைகிறதுக்கு பிரபஞ்சம் உதவுது. அவ்வளோ பணி செய்யுது, அவ்வளோ செயல்பாடுகள் செய்யுது. ஒரு தனி மனிதன் கெட்டு போகிறதுக்கு லட்சக்கணக்கான வழிகள் இருக்கு. ஆனால் அவ்வளோ வழிகள்லையும் போக விடாமல் ஒருத்தனை ஞானியை ஆக்கணும்னா, அப்போ வழி நடத்தக்கூடியவர் நுட்பமாக இருக்கணும். அப்போ ஒருத்தர் சும்மா உருவாக மாட்டார். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ இந்த மலைத்தொடர்களில் அது பல நாள் இந்த இடத்துக்குள்ளே ஒன்று விழுக போகுது அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகள் தான். அது விழுந்ததுக்கு அப்புறம் அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதோட பணிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அது நாம கூப்பிட்ற பொருளுக்கு ஓடி இங்கே உட்காந்துக்க, இங்கே படுத்துக்க அப்படின்னா படுக்காது. பிரபஞ்சத்துக்கெல்லாம் அப்படியெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் ஒரு செயல்பாடுகள் கிடையாது. அப்போ அது போக்கில் தான் அது போகும். அப்போ மனிதனுக்குன்னு சில லிமிட்டட் இருக்கு. அதை கிராஸ் பண்ணும்போது அங்கே அவன் தோற்று தான் போகிறான். புரியுதுங்களா? இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட எத்தனையோ விஞ்ஞானிகள், எத்தனையோ செயல்பாடுகள் அந்த இறை செயல்பாடுகளை கண்டுபிடிக்க முடியாமல் போனதுக்கு காரணம், மனிதனுக்குன்னு சில செயல்பாடுகளை மட்டும்தான் பண்ண முடியும். அந்த எல்லையை தாண்டியெல்லாம் போக முடியாது. போகிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் வேணால் உருவாக்கிக்கலாம், அதுக்கு மேலே போக முடியாது. அப்போ அவங்களும் அதோட நின்று போயிட்டாங்க. அவங்க ஆர்கனைசேஷனு, அவங்க செயல்பாடுகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு தன்மைகள், வெவ்வேறு வழிகள் நடக்கும். நாம் ஏதோ ஒரு திட்டம் திட்டி ஒரு ஆசைக்காக ஒன்று செஞ்சிட முடியாது, ஒன்று உருவாக்கிட முடியாது. பிரபஞ்சங்கிறது அது இயல்பாக அதுவாக நிகழ்கிறது. அதுவாக நிகழ்கிறத போய் நீங்கள் மனித தன்மைக்குள்ள நீங்கள் ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் என்ன போய் ஒரு 4 தொழிலதிபர் சேர்ந்து என்ன போய் லான்ச் பண்ணிட முடியுமா? இவர் தான் இவர் அப்படின்னு லான்ச் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இதெல்லாம் அடிப்படையாக புரிஞ்சு செயல்பட வேண்டும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழணும், நீங்கள் வளரணும்னா முதல்ல உடலை சரி செய்யறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கணும். அப்போ இந்த சுவாசத்தை கவனித்து ஒரு வேலை செய்யணும். சுவாசத்தை கவனித்து வேலை செய்யறதுல பெரிய ப்ராப்ளம் இருக்கிறது என்னன்னா, ஆல்ரெடி நீங்கள் தியானம் பண்ணது, ஆல்ரெடி பண்ண உள்விணர்வுகள், ஆல்ரெடி பண்ண கர்ம வினையில் இந்த உடலில் பாதிப்புகள் இருக்கும். அந்த உடலை சரி செய்யறதுக்கு வாய்ப்புகளை அது உருவாக்கும். பொறுத்திருந்து சரணாகதி அடைந்து அதை நல்வழிப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்குனீங்கன்னா, இந்த உடல் சுத்தமாகவோ இந்த உடல் மேம்பட போது இறைவன் பாதையில் போகிறதுக்கு உங்களுக்கு பிரகாசமான வாய்ப்பு கிடைக்கும். அந்த உடல் சுத்தமாக 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 இறைகிட்டிருந்து நெருக்கமான ஒரு தொடர்பு உனக்கு கிடைக்கும்னு அர்த்தம். பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து ஒரு நெருக்கமான தொடர்பு கிடைக்கும்னு அர்த்தம். உன் உடலும் இந்த பிரபஞ்சமும் கனெக்ட் ஆகணும். புரியுதுங்களா? ஒரு கலைங்கிறது, இப்போ ஒரு கலை இருக்குது, ஒரு தியானத்திலே ஒரு பல கலைகள் இருக்குது. நம்ம கலைகள், என் உடல் சரியாக இருந்தால் தான் அந்த கலையை உடலுக்குள்ளே சித்தி செய்ய முடியும், உள்ளே சித்தி செய்ய முடியும். அப்போ இந்த உடலும் ஒரு காரணமாக தான் வச்சு செய்யணும். அப்போ உடல் சரியில்லாத காலகட்டத்தில் அவங்க ஆன்மா உயிரில் சித்தி செஞ்சு அதை வேலை செய்வாங்க. ஆனால் இந்த ஆன்மாவும் உயிரும் பிரகாசிக்கிற வரைக்கும் இந்த உடல் தேவைப்படுது. இந்த உடலை நம்ம உதாசீனப்படுத்திட முடியாது. அப்போ ஒரு சராசரி மனிதனுக்கு ரொம்ப பிரதானமாக என்ன தேவைப்படுதுன்னா உடல் தான் தேவைப்படுது. அப்போ உடலை தான் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்புகளை உருவாக்கணும். அதை விட்டுட்டு இயலாமையில் வெவ்வேறு விஷயங்களை செஞ்சு கால விரயம் பண்ணால் அது ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு பெரிய நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பை உருவாக்கணும். எப்படி செய்வாங்க, எப்படி பயணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை.
என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்லிட்டேன். நான் மீண்டும் மீண்டும் சொல்றது அதுதான். இது ஒரு 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 நிதானமாக கடைப்பிடிச்சா ஒரு பெரிய சேஞ்ச் ஓவரை ஒரு நாளில் ஒரு நாள் உருவாக்கிட முடியும். அது ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய மாற்றத்தை அது உருவாக்கி கொடுக்கும். அதை நீங்கள் பாருங்கள்.